உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தீர்மானங்கள் நோக்கவண்ணம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இவ்வுலக மாயபுரி அழிய போவது நிச்சயம். இரட்சகரே ராஜாவாக வருவது அதி நிச்சயம். இரட்சகரே ராஜாவாக வருவது அதி நிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இரட்சகரே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளப்போகிறீர். உமக்கு மகிமை.
உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறீர். அதற்காய் மகிமை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உவமைகள் அவர் சொல்லியிருக்கிறார். இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமை. இந்த தாலந்து கணக்கு கேட்கிற இந்த உவமை. ஒரு எஜமான் இருந்தான். அவன் புறதேசத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அதற்கு முன்னதாக அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். அந்த ஊழியர்களிடத்திலே எஜமான் திறமைக்கு தக்கதாக தன்னுடைய ஆஸ்திகளை பகிர்ந்து கொடுக்கிறான். ஒருவனிடத்திலே 5 தாலந்தும் ஒருவனிடத்திலே 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக அவன் கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாக போகிறான். அந்த ஊழியர்களுடைய திறமைக்கு தக்கதாய் தாலந்துகளை அவன் கொடுக்கிறான். 5 தாலந்து வாங்கினவன் அவன் திறமை உள்ளவன். ஆகவே தன் திறமையை கொண்டு வியாபாரம் செய்து வேறு 5 தாலந்து சம்பாதிக்கிறான். 2 தாலந்தை உடையவனும் திறமை உள்ளவன் தான். ஆகவே அதை கொண்டு வியாபாரம் செய்து வேறு 2 தாலந்தை சம்பாதித்து வைக்கிறான். 1 தாலந்து வாங்கினவனோ திறமையற்றவன். ஆகவே அதை நிலத்திலே புதைத்து வைத்து விட்டான். வெகு காலத்துக்கு பின்பு எஜமான் திரும்பி வராரு. புறதேசத்துக்கு போன எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பார். தாலந்து வாங்கின ஒவ்வொருவரும் வந்து கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ 5 தாலந்து வாங்கினவன் அவனிடத்தில் எஜமான் கணக்கு கேட்கிறாரு. 20வது வசனம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை சொல்றான். எஜமானி, நீங்க என்னிடத்துல 5 தாலந்து கொடுத்தீங்க. அதை கொண்டு நான் வியாபாரம் செய்து இன்னும் ஒரு 5 தாலந்து சம்பாதித்திருக்கிறேன். 10 தாலந்தாக நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்று கொடுத்த பொழுது எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை பார்த்து எஜமான் சொன்னார், நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய். ஆகையால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். 2 தாலந்து வாங்கினவனும் அப்படியே, ஆண்டவனே, என்னிடத்தில் 2 தாலந்து கொடுத்தீங்க, அதை கொண்டு வியாபாரம் செய்து வேறு 2 தாலந்து, இது 4 தாலந்தா பெற்றுக்கொள்ளுங்க என்று அதை கொடுத்தான். எஜமானுக்கு மிகுந்த சந்தோஷம். நல்லது, நீ செய்த காரியம் நல்லது. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். 1 தாலந்து வாங்கினவனோ அதை புதைத்து விட்டான். ஆகவே எஜமானுடைய ஆண்டவனுடைய கோபத்துக்கு ஆளானான். இங்கே பார்க்கிறோம், எஜமானுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் உத்தமம்.
இங்கே சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியத்தில் உண்மையா உத்தமமா இருந்ததுனால எஜமான் மிகுந்த சந்தோஷத்தோடு உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. இங்கே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நற்குணம், உத்தமம் என்ற ஒரு நற்குணம் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தது தான். அதுக்கு ஆசீர்வாதம், அநேகத்தில் அதிகாரியாக்குவேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். உத்தமம், தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு உத்தம குணம், உத்தமமான ஒரு குணத்தை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய். நம்மளை தேவன் நம்முடைய திறமைக்கு தக்கதா நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு தைரியம், அறிவு, விவேகம், திறமை இப்படியெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தும் போது தெய்வ பயத்தோடு உண்மையாய் உத்தமமாய் நமக்கு தந்திருக்கிற பலத்தை, திறமையை நாம் அதை பயன்படுத்தி ஞானமாய் நாம் காணப்படுவோமானால் உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு அந்த உத்தம குணம் என்பது ரொம்ப இஷ்டம். உத்தம குணத்தில் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உத்தம குணம் என்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். உண்மை, உத்தமம் கொஞ்சத்தில் நமக்கு தந்திருக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளில் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அது உத்தமம். கர்த்தருக்கு உத்தமம் அத்தனை பிரியம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் தேவனே, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவங்க உள்ளம் எப்படி இருக்கு, இருதயத்தின் ஆழம் எப்படி இருக்கு, உத்தம குணம் இருக்கா? அவருக்கு அந்த உத்தம குணம் என்பது அத்தனை பிரியம். கர்த்தருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும், பூமி முழுவதும் அப்படியே சுற்றி திரிகிறதாம். அவருடைய கண்கள் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. மனுமக்களுக்கு இடையே, மனுமக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்தம குணத்தை தான் அவருடைய கண்கள் தேடுது. பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவுகிறது என்று 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. யாரு கர்த்தர்கிட்ட உத்தமமா ஒரு உத்தம குணத்தோடு கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். நமக்கு தந்திருக்கிற கொஞ்சம் அதில் நம்ம உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக்குகிற தேவன். அப்படி நம்ம ஒரு உத்தமமான ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமையானால் கர்த்தர் அவர்களிடத்தில் அவருடைய வல்லமையை விளங்க செய்வார். அவர்கள் வாழ்விலே அற்புதங்களை காண முடியும், அடையாளங்களை காண முடியும், ஆசீர்வாதங்களை காண முடியும், கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் ருசிக்க முடியும். ஆகவே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களிலே நாம தென்படணும். நாம உத்தம குணத்தோடு இருப்போமானால் அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டுபிடித்து விட்டால், நம்மை பார்த்து விட்டால் நிச்சயமா அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே விளங்கும். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் செய்கிற தேவன்.
அவருடைய நாமமே அதிசயம். அவருடைய வல்லமை வாழ்விலே பார்க்க முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சோதனைகள், போராட்டங்கள், எதையோ எதிர்கொள்ளுறோம். கர்த்தருடைய ஒரு அற்புதம் என் வாழ்விலே விளங்காதா? அவருடைய அதிசயம் என்னுடைய வாழ்விலே விளங்காதா? எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அந்த உத்தம குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் பார்த்து விட்டால் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக விளங்கும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உத்தமமான தேவன். அவர் உத்தமமான தேவன். அவரிடத்தில் உத்தம குணம். அவர் உத்தமர். கர்த்தரோ உத்தமர். அவர் உத்தமராய் இருக்கிறதுனால பாவிகளுக்கு அவருடைய வழிகளை தெரிவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:8 பார்க்கும் பொழுது கர்த்தர் உத்தமர். வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். உத்தமருமாய் இருக்கிறார். அவர் உத்தமர். ஆகவே தான் நம்மிடத்துல உத்தம குணத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். அவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவன். எவ்வளவேனும் அவர் பொய்யுரையாத தேவன். அப்படி உத்தமர். அவர் நல்லவரும் உத்தமருமான கர்த்தர். ஆகவே அவர் பாவிகளுக்கு வழியை தன்னுடைய வழிகளை தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கிறார். பாவிகள் ஆகவே ரட்சிப்பை பெற முடியும். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவருடைய வழிகளை தெரிவிக்கிறார். ஆகவே அவங்க பாவத்தை விட்டு விலகி நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்குரிய மார்க்கத்தை அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். ஆகவே கர்த்தர் உத்தமர். சங்கீதம் 92 கூட 14 கர்த்தர் உத்தமர். ஆகவே அவருடைய ஜனங்கள் முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் செழிப்புமாய் இருப்பார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் உத்தமர். ஆகவே தான் நம்மிடத்துல ஒரு உத்தம குணத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப இஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உத்தம குணம் அவருக்கு ரொம்ப பிரியம். ஆகவே நாம் அவர் எதிர்பார்க்கிற அந்த உத்தமம் நம்மிடத்துல காணப்படணும். அருமையானவர்களே, வேதத்தில் சொல்லியிருக்குது யார் உத்தமர்கள்? இந்த உலகத்திலே உத்தமர்கள் யார்? உண்மையுள்ளவர்கள் யார்? 119 சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமர்கள். ஆகவே வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வாக்கியங்களை காது கொடுத்து கேட்கணும். கேட்டாதான் வேதம் நமக்கு தெரியும். இந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எதை பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர் சொல்லறத நம்ம காது கொடுத்து கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது நாம் தான் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் நாமே. இதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ ஜனங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் உத்தமமாக இருக்கணும், உத்தம குணம் உங்களிடத்தில் காணப்படணும். நீயோ தேவ ஜனமே உத்தமமாயிரு, உத்தமத்தை நீ பின்பற்று. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நீங்கள் போவீங்க. நீ உத்தமமாக இருக்கணும். அங்கே பலத்த ஜாதிகள் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் முறியடிக்கணும், தேசத்தை கைப்பற்றணும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ செயல்கள் அதை நீங்கள் பற்றிக்கொள்ளக்கூடாது. நீ அந்த தேசத்துக்கு போன பிறகு நீ உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும் என்று கர்த்தர் போகிறதுக்கு முன்னாடியே தேவ ஜனத்துக்கு எச்சரிப்பு கொடுப்பார். உபாகமம் 18 13
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தேவ ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, நீ உத்தமமாய் இரு, உத்தமமாய் இரு. நீ அந்த தேசத்துக்குள்ளே போவ, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நீ போவ, அங்கே பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம், செழிப்பான தேசம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஜனங்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. நீ உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஏன்? அந்த ஜாதிகளுடைய வழிமுறைகள் என்ன? அவங்க எப்படி இருப்பாங்க? 10வது வசனத்திலிருந்து பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. தன் மகனையாவது அவர்கள் முந்தின வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது, நீ அங்கே போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி, அந்த ஜாதிகள் செய்யக்கூடிய அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அவங்கள போல நீங்க எதையும் செய்யக்கூடாது, அது நீங்க கத்துக்க கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, எதையெல்லாம் செய்கிறாங்க, எதை பின்பற்றுறாங்க, எதை கை கொள்கிறாங்க, அவங்களுடைய பாவ செயல் உங்களுக்கு வந்துடக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன பாவ செயல்? அவங்கள்ட்ட காணக்கூடிய அருவருப்புகள் என்னவா? தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், மகனையும் மகளையும் தீக்கடக்க பண்ணுவாங்களாம். அதுபோல நீ செய்யாத. அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணாதே. குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும், குறி சொல்றவன் நாள் பார்க்கிறவன், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அது அசுத்த ஜாதிகள், அந்த ஜாதிகள் செய்து கொண்டு இருந்தாங்க. அதை நீ பின்பற்றாதே. நீ உத்தமனாயிரு, குறி கேட்காத, நாள் பார்க்காத. நாள் பார்க்கறதும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்களும் மாயவித்தைக்காரனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். பார்த்தீங்களா? இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. நீங்க போகக்கூடிய தேசத்திலே அங்கே இருக்கிற ஜனங்களிடத்துல இந்த காரியங்கள் இருக்கிறது. நீ அதை பின்பற்றக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். இவைகளெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். குறி கேட்கறது, நாள் பார்க்கறது, நிறுத்திய கடுக்கிறது, மந்திரவாதிகள், இப்படியெல்லாம் சூனியக்காரர், இவங்கெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அஞ்சனம் பார்க்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆகவே நீ உத்தமனாயிரு என்று கர்த்தர் ஜனங்களுக்கு எச்சரித்தார். நீங்க போகிற தேசத்துல நீ உண்மையாய் உத்தமமாய். ஆனா இவங்க வனாந்தர வழியிலேயே உத்தமத்தை இழந்தவங்க. ஆண்டவர் சொல்லுவார், 2 பேரை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களிலே யோசுவா, காலேப் என்ற 2 பேரை தவிர என்னை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் 20 வயதுக்கு மேலே யாருமே இல்லை. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவங்க எகிப்திலிருந்து புறப்படலை, வனாந்திர வழியிலே அங்கே பிறந்தவர்கள். வனாந்தரத்தில் தங்கி 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 40 வருட காலம் பிரயாணம் செய்து வராங்க. அப்படி அவர்கள் பிறந்தவர்கள். ஆகவே 20 வயதுக்கு கீழே உள்ளவங்களை பற்றி இல்லை, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த 2 பேரை தவிர அத்தனை லட்சமான ஜனங்களும் உத்தமம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆகவே கர்த்தர் சொன்னார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் செய்த அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவர்கள் அழிய மட்டும் இந்த வனாந்தரத்திலே 40 வருடம் அவங்கள அலைய பண்ணுவேன். ஏன்னா அவங்க சாகணும், அதுக்காக நாட்களை கூட்டி கொடுத்தார். 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் மடிந்த பிறகு இருந்த ஜனத்தை அங்கே அழைத்து கொண்டு போகிறார். இந்த காரியம் எண்ணாகமம்
2ஆம் அதிகாரம் 11 - 13 வரைக்கும் வாசித்தா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்துக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஒரு உத்தம குணம். உங்களுக்கு உத்தமமான ஒரு குணம் இருக்கணும். கர்த்தரை உத்தமமாய் பற்றி கொள்ளக்கூடிய, கர்த்தருடைய சத்தியத்திற்கு உண்மையாய் செவிசாய்த்து உத்தமத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று தம்முடைய ஜனத்தினிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேத புத்தகத்தில் எவ்வளோ உத்தமர்கள் இருக்கிறாங்க. உத்தம குணம் படைத்தவர்கள் வேதத்திலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் யோபு பக்தனை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரே சாட்சி கொடுப்பார். உத்தமனும் சன்மார்க்கனுமா பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனிதன் யோபு. அவனிடத்திலே நீ கவனம் வைத்தாயோ என்று சாத்தானிடத்தில் கர்த்தர் கேட்பார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் யோபை குறித்து. அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் நீ உன் கவனத்தை செலுத்தினாயா? அவனை நீ கவனித்தாயா? அவன் உத்தமன் என்று சொன்னான். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் அப்படி கேட்பார் சாத்தானிடத்தில். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் உத்தமன். கர்த்தருடைய சாட்சி. அதே போலதான் யோபு 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலையும் அதே வார்த்தையை சொல்லுவார். அவன் உத்தமன், அவன் உத்தமன். சாத்தானே, அவன் மீது கவனம் வைத்தாயோ? கர்த்தரே ஒரு மனிதனை உத்தமன் என்று சொன்னா எத்தனை ஆசீர்வாதம். அவனிடத்தில் ஒரு உத்தமமான ஒரு குணம் யோபிடத்தில். கர்த்தரை உத்தமமாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு குணம். தன்னை குறித்து அவனே சாட்சி சொல்லுவான். யோபு தன்னை குறித்து சாட்சி சொல்லுவான். இந்த ஆவி, இந்த ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நான் உத்தமத்தை பற்றி கொள்ளுவேன், உத்தமத்தை விடவே மாட்டேன் என்று தன்னை அலட்டின நண்பர்களுக்கு அவன் சொல்லுவான். பாருங்க, யோபு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம், 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும், என்னுடைய ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். பார்த்தீங்களா? என்னுடைய ஆவி என்னை விட்டு பிரிகிற வரைக்கும், என் ஜீவன் போகிற வரைக்கும், நான் மரிக்கிற வரைக்கும் உத்தமத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன், உத்தமத்தை பற்றி கொள்ளுவேன். அந்த உத்தம குணம் அவனிடத்தில் காணப்பட்டதுனால தான் இழந்த அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அவன் கர்த்தரிடத்திலேயே சொல்லுவான், சுமுத்திரையான தராசிலே நிறுத்து, என் உத்தமத்தை அறிவீராக. கர்த்தரிடத்தில் அவன் சொல்லுவான், சுமுத்திரையான தராசிலே என்னை நிறுத்து பாருங்க, அப்போ தெரியும் என்னுடைய உத்தமம் என்று கர்த்தரிடத்தில் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுவான். இப்படி அநேக பக்தர்கள் உத்தமமாய் கர்த்தரை பற்றி கொண்ட அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உத்தமர்களை நோக்கி தேடுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காய் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே யோபுட வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். இழந்தது அனைத்தையும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். எத்தனை அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம்! கர்த்தருடைய வல்லமையை அவன் வாழ்விலே அவன் ருசித்தான். அப்படியே நோவாவை எடுத்துக்கொள்ளலாம். அவனோட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களிலே அவன் உத்தமன். அந்த நாட்களில் நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள் நோவா உத்தமன். வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவன் உத்தமன் என்று வேதமே சாட்சி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தன் காலத்திலே இருந்தவர்களிடையே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உத்தமன். இது வேதத்தின் சாட்சி. அவனை குறித்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தர் துணை செய்தார். உலகமே அழியுது, எல்லாம் அழியுது, எல்லா ஜீவராசியும் அழியுது. கர்த்தர் துணை செய்தார். அவனுடைய வார்த்தையை கேட்டு மிருகங்கள் நல்லது கெட்டதெல்லாம் வேலைக்குள்ளே புகுந்தது. அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சது. நோவாவின் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு கிடைச்சது. ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்குது பாருங்க. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறார். ஆகவே அவர்கள் காக்கப்பட்டார்கள். நோவா தன் குடும்பத்தோடு அவன் பேழையிலே காக்கப்பட்டு உலகம் அனைத்தையும் சுதந்தரித்தான். அவன் தான் உலகத்தையே சுதந்தரித்த ஒரு மனிதன். கர்த்தர் அத்தனையாய் உத்தமர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர். உத்தமர்களுக்கு அவர் நன்மையை செய்யாமல் இருக்க மாட்டார். உத்தமர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். உத்தமர்களுக்கு நன்மையை வழங்குகிற தேவன். சங்கீதம் 84:11 அப்படி சொல்லப்பட்டிருக்கும். உத்தமர்களுக்கு அவர் நன்மையை செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார், ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? தீமையை அனுபவிக்கிறோமா? பல தீமைகள் நம்மை தேடி வருகிறதா? எப்போ பார்த்தாலும் ஒன்று போக ஒன்று துன்பங்கள் இன்னைக்கு ஒரு தொடர்கதையாக இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உத்தம குணத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். தேவன் விரும்பக்கூடிய உத்தம குணம் அந்த உண்மை. உத்தமம் கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் அதுக்கு பேர் தான் உத்தமம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அநேக நன்மைகளை செய்வார். நன்மையை நம்ம ருசிப்போம். தீமைகள் கூட நன்மையா அவங்களுக்கு மாறும். வாசிங்க 84:11 சங்கீதம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டார். உத்தமர்களுக்கு நன்மையை கட்டாயம் அவர் கொடுப்பார். அவர்களுக்கு விடுதலை உண்டு. வாழ்விலே துன்பமா, துயரமா, கஷ்டமா, போராட்டமா அப்படி நேரிட்டாலும் அதில் விடுதலை உண்டு. தோற்று போவதில்லை. ஏனென்றால் உத்தமர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:18 வசனத்தில் உத்தமர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். உண்மையானவர்களுக்கு தேவன் விடுதலையை அவர் வைத்திருக்கிறார். உத்தமர்கள் வாழ்விலே ஜெயம் பெறுறாங்க, அவங்க வெற்றியை பெறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஜெயபலமானவராய் தேவன் அவர்களுக்கு இருக்கிறார். ஆகவே நோவா உத்தமமான ஒரு மனிதன். அவன் வாழ்விலே தேவன் செய்த அதிசயங்கள், கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்தது. உத்தமன் அவருடைய வல்லமையை விளங்கச் செய்தார். அருமையானவர்களே, நம்மிடத்தில் அந்த உத்தம குணம் இருந்தால் நம்முடைய வாழ்வில் அவருடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், நல்ல காரியங்கள் நம்ம அனுபவிக்கலாம், நமக்கு கிடைக்கும். இப்படி வேதத்தில் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே போகலாம். ஆபிரகாம் 99 வயது. அவனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். 99வது வயதிலே ஆபிரகாமை பார்த்து, எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ உத்தமனாயிரு என்று கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே 99 வயதுல நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. அவன் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்னதாக ஒரு உண்மையுள்ள மனிதன். அதாவது என்ன சொன்னாலும் அவன் கீழ்ப்படிவான். அந்த கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் உத்தமம்.
கீழ்ப்படிதல் உத்தமம். கர்த்தருக்கு முன்னதாக தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் அப்படி கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு புறப்பட்டு போ. இது ஒரு கடினமான ஒரு கட்டளை. கர்த்தருடைய வார்த்தை. தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு வீடு ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். அதுதான் நமக்கு இருக்கு. கர்த்தர் இது மூணையும் விட்டுக்கிட்டு நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு போ. உடனே பாருங்க, 4வது வசனத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உடனேயே புறப்பட்டு போயிட்டான். கர்த்தர் சொன்னதும் அப்படியே புறப்பட்டு போனான் ஆபிரகாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அவன் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன். அதே போல தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த விருத்த சேதனம் என்ற ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் அவர்களோடு, ஆபிரகாமோடு ஏற்படுத்தினார். ஆண் மக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். 99 வயதில் ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். உடனே கீழ்ப்படிச்சான். என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன் ஆபிரகாம். அதுக்கு பின்புதான் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்து கொஞ்சம் வளர்ந்தான். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே என்று அழைத்து, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உன்னுடைய புதல்வன் அவனை மோரியா தேசத்து மலையிலே நான் குறிக்கக்கூடிய மலையிலே தகன பலியிடு என்று சொன்னார். வாசிங்க 2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன்னுடைய ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். உடனே கூட்டிட்டு போனான். அவன் தலைமையிலேயே விறகு கட்ட வச்சு அவன் கூட்டிட்டு போய் பலிபீடத்தை கட்டி, விறகை அடுக்கி, ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் வச்சு கத்தியும் தூக்கிட்டான். அத்தனை கீழ்ப்படிதல். என்ன சொன்னாலும் கர்த்தருடைய சொல்லுக்கு மறுமொழியே இல்லை. அவன் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். வேதத்தில் பார்த்தா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், பலிகளை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் ரொம்ப இஷ்டம். கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். செவி கொடுத்தாதான் நம்ம கீழ்ப்படிய முடியும். இந்த கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் என்பது உத்தமம். பலிகளை காட்டிலும் அது கர்த்தருக்கு அத்தனை பிரியம். அது அப்படியே ஆபிரகாம் இடத்துல இருந்தது. ஆகவே தான் அவன் சாதாரணமாக நம்மை போல ஒரு மனிதன். தேவன் யார்? எத்தனை பெரிய தேவன்! வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு பெரிய தேவன். அவர் பெரியவர், அவர் உன்னதத்திலே உயர்ந்தவர். இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த அற்பமான ஒரு மனிதனை அவன் உண்மையுள்ளவனாய் உத்தமனாய் காணப்பட்டபடியினால் என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். தேவன் ஒரு மனிதனை சிநேகிதன் என்று சொல்ல எப்படி இருக்குது பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய
ஆபிரகாம். இதை யாக்கோபும் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். யாக்கோபு 2:23 ஆபிரகாம் சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆம், அந்த உத்தம குணம் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தான். கர்த்தர் அவனோடு பேசினான். இப்படியே வேதத்தில் நம்ம பார்த்தா எத்தனை எத்தனை உத்தமர்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவராகிய இயேசு தேவன் மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். இஸ்ரேல் தேசத்தில் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் ஊழியம் செய்தார். ஒரு மனிதனை பார்த்தார். அவனை பார்த்ததுமே இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான் வேலை கர்த்தர் சொன்னார். 1 யோவான் 1:47 யோவான் 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேல் கர்த்தரிடத்துல வரான். அவன் வருகிறதை கர்த்தர் பார்த்த உடனேயே அவனை பார்த்து சொன்னார், கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலன், அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதுவார். தெசலோனிக்கே சபைக்கு கர்த்தர் எங்களை உத்தமர் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். கர்த்தர் எங்களை உத்தமர் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு கொடுத்தார். 1 தெசலோனிக்கேயர் 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். பார்த்தீங்களா? எங்களை உத்தமர் என்று எண்ணி சுவிசேஷத்துக்காக கர்த்தர் எங்களை உத்தமர் என்று எண்ணி எங்களுக்கு தந்தாரு. இதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர்களை கர்த்தர் அப்படித்தான் எண்ணினார். சீஷர்களை அப்படித்தான் எண்ணினார். நம்மையும் கூட கர்த்தர் அப்படிதான் எண்ணுகிறார். ஆகவே நம்ம உத்தமத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தம குணத்தை நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். நமக்கு தந்த பொறுப்புகள், நம்மளை நம்பி தேவன் நமக்கு தந்த கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட பலன், நமக்கு தேவன் தந்த அறிவு, ஞானம், விவேகம், இதுக்கெல்லாம் நம்ம உண்மையாக கர்த்தருக்கென்று நல்ல காரியங்களை செய்யணும். உண்மையாக இருப்போமானால் அதை தேவன் உத்தமம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷனும் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லுவார், தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவனை தவிர என்னை போல ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய, உங்களை உண்மையாய் விசாரிக்கக்கூடிய வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை அல்ல, தனக்குரியவைகளையே தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கென்று வந்த சீஷர்கள் கர்த்தருக்காக வாழலை, கர்த்தருக்குரியதை தேடலை, தங்களுக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிறாங்க என்று அன்னைக்கு பவுல் சொன்னார். தீமோத்தேயுவை அனுப்புகிறேன், அவனுடைய உத்தம குணத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் என்று பிலிப்பி சபைக்கு அவர் எழுதுவார். தீமோத்தேயுவின் உத்தம குணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உத்தமம், உத்தமமான ஒரு குணம், உத்தம குணம் ஆண்டவருக்கு அது பிரியம். உத்தம குணத்தை, இருதயத்தை சோதித்து பார்த்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவுகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை எத்தனை உத்தமர்கள்! இன்றைக்கும் எத்தனையோ உத்தமர்கள் பூமியில் இருக்கிறாங்க.
கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்க்கிறது. ஆகவே தான் உத்தமர்களுக்கு தேவன் ஒரு நல்ல முடிவை கொடுக்கிறார். உத்தமனை நோக்கி பார், அவனுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல முடிவு. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கணும். பிழையாம் ஆசைப்பட்டான், நீதிமான் மரிப்பது போல் நாம் மரிக்கணும். துன்மார்க்கன் மரிக்கிறது போல நாம் மரிக்கக்கூடாது. எனக்கு ஒரு சமாதானமான முடிவு வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆனால் அவனோ உத்தமம் என்ற குணம் அவனிடத்தில் இல்லை. அவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டான். ஆகவே அவன் பட்டயத்தால் வெட்டப்பட்டு மடிந்தான். உத்தம குணம் அவனிடத்தில் இல்லாதனால. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டான். நம்ம கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமமாய் இருப்போமானால், தேவன் நமக்கு தந்த பொறுப்புகளிலே நம்ம உண்மையாய் இருப்போமானால், அது உத்தமமான ஒரு குணம்தான். அந்த உத்தமர்களுக்கு தேவன் ஒரு சமாதானமான ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். ஆம், சபையை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சபையை, தேவ ஜனத்தை உத்தமர்கள் என்றுதான் அவர் எண்ணி அழைக்கிறார். என் உத்தமியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, கதவை திற, உத்தமியே கதவை திற. பனியினால் என்னோட தலை நனையுது, என் தலைமயிர் நனையுது, கதவை திற உத்தமியே என்றுதான் அழைக்கிறான். என் உத்தமியோ ஒருத்தி, ஒன்னே ஒன்று. உலகம் முழுவதும் உத்தமி ஒருத்தியே என்றால் ஒரு கூட்டம். அன்னைக்கு எலியாவின் நாட்களிலே எலியா கர்த்தரை நோக்கி சொல்லுவான், ஆண்டவரே, இன்னைக்கு ஏசபல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, நான் ஒருவன் தான் மீந்திருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய பார்க்குறாங்க ஆண்டவரே என்று அவன் கர்த்தரிடத்தில் முறையிடுவான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ ஒருவன் என்று எண்ணாத, பாகாலுக்கு அடிப்பணியாத, முழங்கால் படியிடாத, முத்தமிடாத 7000 பேரை நான் எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு அதை அப்படியே எழுதுவார். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அதை சொல்லும்போது, அப்படியே இக்காலத்திலும் அன்னைக்கு எலியாவின் காலத்தில் கர்த்தர் சொன்னது போல 7000 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அப்படியே இக்காலத்திலும் ஒரு பங்கை எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 11:5 வசனம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படியே ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. உலகம் முழுவதும் உத்தமர்களின் கூட்டம் ஒரு பங்கு. அதுதான் என் உத்தமியோ ஒருத்தி. உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல உத்தமி ஒருத்தியே ஒரு பங்கு ஜனக்கூட்டம். இன்னைக்கு உலகம் முழுவதும் உத்தமர்களின் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த உத்தமி ஒருத்தியே. வாசிங்க. என் புறாவே, என் உத்தமியோ ஒருத்தியே. என் உத்தமியோ ஒருத்தி, அது ஒரே ஒருத்தி தான். அப்படின்னா ஒரு பங்கு ஜனக்கூட்டம். உலகம் முழுவதும் அவருக்கென்று உத்தமர்களை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே அந்த கூட்டத்தில், அந்த ஒரு பங்கு ஜனக்கூட்டத்தில் நாமும் ஒருவராய் இருக்கணும். மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வெளிப்படும் போது மணவாட்டியாய் அவரை தரிசிக்கலாம், எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு நித்தியமாய் வாழப் போகிறோம். இதுக்கு இந்த உத்தமம், என் உத்தமியோ ஒருத்தி. அப்படி போல இக்காலத்திலும் ஒரு பங்கு ஜனக்கூட்டத்தை எனக்காக மீதியாய் வைத்திருக்கிறேன் என்று இக்காலத்திலும் அவருக்கென்று ஒரு பங்கு ஜனக்கூட்டம் இருக்குது. அது ஒரு உத்தமி. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவரை நாம் தரிசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உத்தமம் என்ற குணம் இருக்குதா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். கர்த்தர் சொன்னார், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எத்தனை ஆசீர்வாதம்! கர்த்தரோட பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எலியாவின் நாட்களிலே உமக்கென்று 7000 பேரை மீதியாக வைத்த தேவன், அப்படி போல இக்காலத்திலும் ஒரு பங்கு ஜனத்தை உமக்கென்று மீதியாக வைத்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர்கள் யார்? என் உத்தமியோ ஒருத்தி என்று சொன்ன அந்த ஒரு ஜனக்கூட்டம். ஆமாண்டவரே, அவர்களே உம்முடைய மணவாட்டி. அவர்கள் உம்மை தரிசிக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டத்திலே நீர் ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஒரு பங்கில் நாங்களும் ஒருவராய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிற கர்த்தர், நாங்கள் அந்த உத்தம குணத்தை பற்றி கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கண்கள் உத்தமர்களை தேடி அலைகிறது ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை காணும்படி ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பிரியும் மட்டும் யோபு பக்தன் சொன்னது போல உத்தமத்தை விடாமல் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதியும். அனைவரோடு உம்முடைய கிருபை விளங்கட்டும். கர்த்தர் உத்தமர், நீ நல்லவரும் உத்தவருமான தேவன். பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை தெரிவிக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வழியை கண்டு கொள்ள மனக்கண்களை திறந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். அனைவரும் உம்முடைய வல்லமையை ருசிக்க, உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய அதிசயங்களை வாழ்விலே காண ஆண்டவரே கிருபை அருளும். உத்தம குணம் இருக்கும் பொழுது உம்முடைய வல்லமை விளங்கும், உம்முடைய அதிசயம் விளங்கும், உம்முடைய அற்புதம் விளங்கும். உன்னுடைய விடுதலை ரட்சிப்பு அவர்கள் வாழ்விலே உண்டு. அனைத்தையும் ருசிக்க நீர் யாவருக்கும் கிருபை அருளும். உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.